ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வக்ர சனி பயிற்சி. சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர். நன்மை தீமை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர். அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகள், அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது. கர்மகாரகன், ஆயுள்காரகன், அதை தவிர உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம். அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அல்லது அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம். இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டு பக்கமும் இருக்கும். அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது 19/6/2024 அப்போ வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கு. வக்கரகதி ஆரம்பிக்கிறது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி. 4/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 139 நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் நேர்முகமாக செல்றார். அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் செல்ல போக ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டமான 139 நாளில் பார்த்தோம்னா கும்பராசியிலேயே தான் இருக்கார், சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். சரி, அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதமும் 2ஆம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு அவர், அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது 4/11/2024 அப்போ வக்கரகதி நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் சனி பகவான் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் சதயம் 3ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம், அதாவது 61 நாள் இருக்கார். சதயம் 2ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 47 நாட்கள், 1.5 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் 1 மாதம், அதாவது ஒரு 31 நாள் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் பலன்கள் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம். சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மகாரகன்னு சொல்கிறோம். இந்த கர்மகாரகன், ஆயுள்காரகன், வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர், தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் ஏற்றம் இறக்கம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம்? சிலருக்கு சனி பகவான் சனி நல்லபடியாக இருக்க மாட்டார், அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது. அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனை பிரசோதயாத்து அப்படின்றது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் ஜெபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இதை தவிர கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அப்படின்னா, சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் 8 பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம். அதை விட கொஞ்சம் பெட்டராகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சுடசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய, கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம், அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்ஸு, அது ஷோல்டர் பேக், அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ், இதெல்லாம் துப்புரவு தூய்மை பணியாளர்கள், கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். 4/11/2024 வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை, மாற்றங்களை ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்னொன்னா பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறது. அதாவது பொதுவாகவே 4 வகையான சனியை சொல்லுவாங்க. அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, இந்த மாதிரி கண்ட சனி, பாத சனி அப்படின்னு 4 வகையான இதுவை சொல்லுவாங்க.
இதில் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்கன்றது நீங்கள் பார்த்துக்கணும். முதல் 30 வருஷம், ரெண்டாவது 30 வருஷம், மூணாவது 30 வருஷம், நாலாவது 30 வருஷம், 120 வருஷத்துக்கு பிரித்து இந்த 30 வருஷத்தில் வந்து எந்த இது முதல் ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா சனி பகவான் வர்றது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக இந்த பொங்கு சனியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதாகவும், அது கடைசியில் இருக்கக்கூடிய பாத சனியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதாகவும் சொல்லக்கூடியது. இது வந்து வழக்கியலில் சொல்கிறது. இப்போ சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சனி பகவான் வக்கரகதி அடைகிறது அப்படின்னும் பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரம் ஏறுறார். சதய நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடைகிறார். இருந்தாலும் அதே நட்சத்திரத்திலேயே அதே ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஒரு பாதங்கள் மட்டும் மாறுறது. அதாவது சதயம் 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம்னு 3 பாதங்களுக்கு மட்டும் மாறுறது. இந்த 3ஆம் பாதத்தில் 2 மாதமும், 2ஆம் பாதத்தில் 1.5 மாதமும், அதற்கப்புறம் முதல் பாதத்தில் 1 மாதமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வக்கரகதி. வக்கரகதியின் மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் வந்து 7.5 சனியில் இருக்கிறவங்க நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர வந்து இந்த இந்த சனி பகவான் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது 2 மாதத்தில் இருக்கார். அது வந்து உங்களுக்கு நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா கும்பத்திலே இருக்கும். அதனால் வந்து வர்க்கோத்தம நிலைமை ஏற்படுறது. இந்த வர்க்கோத்தம நிலைமை ஏற்படுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தலையானால் அது அதீத வீரியம் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும். ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய முதல் 2.5 வருஷம் வேறு, அதுவும் வந்து வக்கரகதியில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. பணவரவு வந்து கொண்டே இருக்கும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அதற்கு பிறகு அவர் வந்து சதயம் 2ஆம் பாதத்தில் போகிறார். நவாம்சத்தில் பார்த்தேன்னா மகரத்தில் வரும். அது வந்து 11ஆம் இடமாக எடுத்துக்கொள்ளப்படும். 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மூத்த சகோதரர்கள் கூட வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று செட்பேக் இருக்கும். 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்காது. எப்போ அப்படின்னா 19/8 2024 4/10/2024 வரை உண்டான காலகட்டத்தில் இருக்காது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது அதாவது 2வது திருமணத்துக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சதயம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் வரார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் 1ஆம் பாதத்தில் அதே ராசியிலேயே வரக்கூடிய காலகட்டம். அது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடியது. தனுசுல நவாம்சத்தில் இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழில் அமையும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போடுறதுக்கு கேட்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒருத்தருக்கு 4 ஜோசியர்களை கன்சல்ட் பண்ணி அதன் மூலியமாக முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிதாக வீடு மனை வாங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. அதை தவிர வந்து வேலை மாறுதல்கள் வரும். வேலை மாறுதல் மூலியமாக ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா அது இன்னும் மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அருகில் இருக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்கு உண்டானது திருநள்ளாறுக்கு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரர் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானையும் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் பார்க்க முடியும்.